ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நான் தகப்பனே. இந்த மாலை வேலைக்காக கூட துதிக்கிறோம், சேர்த்துக்கிறோம்ப்பா. சென்ற பகல் முழுது டெய்லி எங்களோடு கூட இருந்து, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து, இந்த நாட்களிலே தகப்பனே நாங்கள் உங்களுடைய வேதத்தை தியானிக்க, ஒரு சக்தியை அறிந்து கொள்ள, வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சாட்சியத்தை இந்த நன்றி வசங்களை கொடுக்க முடியாத நம்மப்பா தகப்பனே. ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் வெறுமையாய் போகாதபடி சத்தியத்தை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த இடத்துல செல்லக்கூடிய செய்தி சுவாமி. தகப்பனே பேசுகிற மகள் இந்த கருத்தில் தாழ்த்தி கொடுக்கிற சுவாமி. அவளெல்லாம் கற்றால் அவளை மறைத்து வெளியே வார்த்தைகளை வாயில் போடுங்கள் சொல்லுகிற சுவாமி. தகப்பனே உண்மையை பார்த்துக்கொள்ளும். ஆராதனை பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு வேத வாசிக்கு எல்லாவற்றையும் இந்த பிரச்சனை இருக்கட்டும். நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த செல்லக்கூடிய செய்திருக்கோம். இன்னும் வழிகளை அந்த விரைவாக வந்து சிறப்பு செய்யும். துதிக்கணும் எல்லாம் முடிவு செய்யும். சிறியுடன் செல்வதற்கு ஜீவனை நடக்கிறார்களே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலை பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானபூமி படைத்திருந்தும் வானிலே உன்னை இழந்ததினால், வானபூமி படைத்திருந்தும் வானிலே உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தனான், பாவின் உன்னை அழைக்கிறேன் காண், பாவம் பார பரிசுத்தனான், பாவின் உன்னை அழைக்கிறேன் காண், உன் பாவம் யாவுமே சுமப்பேன் நான், பாதம் தன்னில்
நேசியாமல் இருப்பேனோ. ஆராதனை முறை புஸ்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். பக்கம் 1. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். 2வது பகுதி. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பினவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை. 2வது ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளை
வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 வரை. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனான யோய்தா தனக்கு செய்த கையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டார். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றார். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவினுடைய குமாரரின் இரத்த பலி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொண்டு போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. ஆமென். ஜெபம். எங்களுக்காய் கல்வாரியில் என்ன பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்தேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்தேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற வினையாக இதனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற வினையாக இதனரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பசுத்த விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டு எடுத்தவரே, உண்மை இந்த வேலையில கர்த்தாவே நன்றியிருந்து இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அடியாரை மறைத்து கர்த்தாவே பசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை முற்றிலுமாய் உங்களுடைய பாதத்தில் பெருமையாக்குகிறேன் அப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எனது அன்பான ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இப்படியாக கடந்த 3 வருட காலமாக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை இந்த 2 நாட்கள்ல கொடுத்த நமது தேவாதி தேவனாகிய ஆண்டவருக்கும் ஆயிரமா ஊக்குவிக்கிறார்கள். நம்மை இந்த நாட்கள்ல ஊக்குவிக்கிறார்கள். நம்மளும் வேதத்தை தியானிச்சு அதை எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன நாள்? ஓகே, அவங்க எல்லாருக்கும், பெண்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
இப்போ வந்து அம்மா வந்து கிட்டத்தட்ட ஜனவரி கடைசிலேயே ரத்தங்கிற தலைப்பு, அதாவது 2 நாளைக்குரிய தலைப்பு அப்படின்னோடனே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1.5 மாசமா நம்ம வந்து அதுக்கு நிறைய பயிற்சி வகுப்புகள், அம்மா நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க, பயிற்சி வகுப்புகள் நிறைய நடத்தினாங்க. ஆனாலுமே வந்து அம்மா சொல்லிட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது ஈஸி. அவங்க சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு கரெக்டர் எடுத்துக்கோ, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ என்ன சொல்ல போறியோ அதை சொல்லிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோட மைண்டு பிளைண்டாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல போகிறோம், எப்படி நம்ம தியானிக்க போகிறோம், எதுவுமே எனக்கு தெரியல. பொதுவாகவே நமக்கு ரத்தம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யாரோட நினைவுகள் வரும்? ஆபேலோட ரத்தப்படி வரும். அதுக்கப்புறம் ஆகாப் ஏசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி போட்டதுன்னு சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு ஞாபகம் வரும். அப்புறம் தாவீது ராஜா வந்து ரொம்ப யுத்தம் செய்வாங்க இல்லையா, அதனால அவருடைய கை வந்து இரத்தக்கரை படிந்ததுனால அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு எலிஜிபிலிட்டி கொடுக்கல கர்த்தர். உன்னோட பையனே எனக்கு கட்டட்டும்பா, நீ கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு இல்லையா. அது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இதன் மூலம் எப்படி எனக்கு எடுக்கணும்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் சகோதரிகளோடு பேசி கொண்டிருக்கும்போது நம்ம ஆலய சகோதரியின் மகனிடம் தான் நான் கேட்டேன். அவன் வந்து எனக்கு ஒரு வசனம் சொன்னான். சின்ன பையன்தான், யூத் பையன், ஆனால் நல்லா ஆண்டவருடைய கிருபை பெற்ற பையன். அதனால எனக்கு ஒரு வேத வசனத்தை சொல்லி நீங்கள் தியானிச்சுக்கோங்க ஆண்டின்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன வேத வசனம் மத்தேயு 23:35 வசனம். நீதிமான்களாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கிரமின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இதுல நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு இடையில உள்ள கொலை செய்தவனுடைய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் சொல்லியிருக்கு. இந்த சகரியா யாருங்க? சகரியான நமக்கு உடனே யார் ஞாபகத்துக்கு வரும்? எலிசபெத், யோவானுடைய தகப்பனார் ஞாபகம் வரும். அதுக்கு சகரியா தீர்க்கதரிசி வரும். அப்புறம் இஸ்ரவேலில் வந்து 14வது ராஜாவும் ஒரு சகரியா இருந்திருக்காரு. இந்த குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அதிகாரத்துல இந்த சகரியாவின் ரத்தப்பலியை கொடுத்த இந்த சகரியா வந்து நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் இல்லையா, வேத பகுதி. எல்லாரும் அதை திருப்பி வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 20 to 25 வரை 6 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா. இந்த சகரியாவை பற்றிலாம் இது வந்து ஒரு 2-3 அதிகாரம், அதாவது 23, 22, 23, 24 3 அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, உங்களுக்கு இது புரியும். இப்போ இதனுடைய இந்த ஸ்டோரியோட சுருக்கத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். இந்த சகரியாங்கிறவங்க ஒரு ஆசாரியர். இவங்களோட அப்பா பேர் வந்து யோய்தா, அவரும் ஒரு ஆசாரியர். இவங்க ஆசாரியரா இருந்த காலத்துல யூத ராஜாவா இருந்தவர் வந்து யோவாஸ். அந்த அதிகாரத்துல முதல் வசனம் பார்த்தீங்கன்னா யோவாஸ் வந்து 7 வயசுல அரசாண்டராக இருக்கும். இந்த யோவாஸ் வந்து 7 வயசுல அரசாண்டனா அதுக்கு முன்னாடி வந்து அத்தாலியேங்கிற வந்து, அதாவது ஆகாப் ஏசபேலின் குமாரத்தி அத்தாலியை வந்து இந்த யோவாஸோடைய அம்மா அப்பா சகோதரர் எல்லாரையும் என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்க. அப்போ இந்த யோய்தா ஆசாரியர் என்ன செய்வார்னா, இந்த யோவாஸ் ராஜாவை 2 மாத கைக்குழந்தை இருக்கும்போது எடுத்துக்கொண்டு ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளிந்து வைத்து அவர் வளர்ப்பார். வளர்த்து 7வது வயசுல தான் ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்து அதன் பின்பு அத்தாலியார் கொலை செய்யப்பட்டு விடுவார். இவர் ராஜாவாயிட்டார். 7 வயசு பையனுக்கு ராஜாவாயிட்டானா அவனுக்கு ஏதாவது தெரியுமா? 7 வயசு பையனுக்கு ஏதாவது ராஜதந்திரம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இந்த யோய்தா வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தார், செம்மையானதை செய்து வந்தார். அதனால இவர் வந்து எல்லா காரியங்களையும் அந்த யோவாஸ் ராஜாவுக்கு நல்ல காரியங்களாக, அதாவது அந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பாகால் வழிபாடு, சிலை தோப்பு, விக்கிரக வழிபாடு எல்லாம் இருக்கும். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. பல தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லுவாங்க, அதை தகர்த்து போடுவாங்க, அப்படிப்பட்ட ராஜாக்களை கொள்வாங்க, இப்படிலாம் இருக்கும். நீங்க ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இந்த ராஜா வந்து யோய்தா ஆசாரியனால செம்மையா வளர்க்கப்பட்டதுனால அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற காரியத்தையும் அந்த ராஜா இந்த யோய்தா ஆசாரியனுக்கு கொடுத்தாரு. அதனால இந்த யோய்தா ஆசாரியர் வந்து
130வது வயசுல தாங்க மரிச்சு போனாரு. மரிச்சு ஒரு ஆசாரியனா இருந்தாலும் அவனை ராஜாக்களின் கல்லறையில வந்து அவங்கள புதைப்பாங்க. அதற்கு பின்பாக வந்து சகரியா வந்து அவருடைய பையன் யோய்தாவின் மகன் அந்த சகரியா இருக்கார் இல்லையா, அவர் ஆசாரியா இருந்தார். அந்த நாட்டில் இப்ப வந்து வாலிப பிராயத்துல இருக்காரு நம்ம யோவாஸ் ராஜா. அவரை குழப்புவதற்கென்றே சில குழப்பவாதிகள் யூத பிரபுக்கள் இருந்தார்கள். இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஆலயத்தில் செய்ய வேண்டாம், சிலை தோப்பு விக்கிரகங்கள் வழிபாடு பாகால் வழிபாடு எல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி அவன் அந்த ராஜாவை குழப்பி விட்ட உடனே அவனும் அந்த துன்மார்க்கத்தனத்துக்கு என்ன செஞ்சுட்டான், இணங்கி போய் சம்மதிச்சுட்டான். சம்மதிச்சனால முதல்ல வந்து ஆண்டவர் பல தீர்க்கதரிசியை வச்சு சொல்வாரு, நீ செய்யறது தவறுன்னு சொல்வாரு, அவர் கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் 20வது வசனத்தை படிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். பாருங்க, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறதுனால, கர்த்தரை விட்டு விட்டதுனால அவர் என்ன செஞ்சுட்டாரு, உங்களை விட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். 21வது வசனத்தை பாருங்க. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனைகளின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அதுதான் அந்த பிக்கு. ராஜாவின் கட்டளைப்படி தேவ ஆலயத்திலேயே அந்த சகரிய தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லல, பாவமே அவன் செய்யல. அவன் சொன்னது என்ன, நீ செய்யறது தப்பு, ஆண்டவருடைய கற்பனையை பின்பற்றல, நீ வேற வழியில போறது தவறானதுன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவனை ஆலயத்துல நடுவில் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இதனால அடுத்த வசனத்தை படிங்க. 22. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். அவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றார். போதும். கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். அதுக்கு அடுத்து பின்னாடி வருகிற வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த மறு வருஷத்திலே வந்து அந்த ராஜாவை வந்து சீரிய படைக்கு வந்து சீரிய சேனைக்கு வந்து அந்த ராஜாவை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். சீரிய சேனை வந்து மிக சிறிய சேனை, இந்த யூத சேனை வந்து மிக பலத்த சேனை. பலத்த சேனை ஜெயிக்குமா, சின்ன சேனை ஜெயிக்குமா? பலத்த சேனை தானே. ஆனா வந்து ஆண்டவர் வந்து இந்த இரத்த பலியின் நிமித்தமாக அந்த பெரிய சேனையை இந்த சிறிய சேனை என்ன செஞ்சிருச்சு, முறியடிச்சிருச்சு. அதோடு மட்டும் இல்லைங்க, அந்த லாஸ்ட் வசனத்தை வாசிங்க. 25. அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. பாத்தீங்களா, இதுல வந்து சகரியாவை கொன்றதன் நிமித்தம் அவனை கொலை செஞ்சது மட்டும் இல்ல, அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் அவனை ராஜாக்களின் கல்லறையில என்ன செய்யல, வைக்கல. அவனுடைய சகரியாவின் தகப்பன் யோய்தா ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ததுனால ராஜாக்களின் கல்லறையில வைக்கப்பட்டான். இந்த ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். அந்த பாக்கியமும் அவனுக்கு கிடைக்கல. அவனை கொன்றதின் நோக்கமே சகரியாவை கொன்ற அந்த பழி நிமித்தம் தான் கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று இந்த இரத்த பலி இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறது. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யாரோட ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுறதுக்குலாம் அருகதையே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த ரத்தம் வந்து அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த, குற்றமற்ற, பழுதற்ற, விலையேற பெற்ற அந்த ரத்தம் இல்லையா, அது நமக்கு தெரியும். அந்த ரத்தத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய. இந்த 40 நாட்களும் நம்ம அதைத்தான் கேட்க போறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். அதுல எனக்கு முக்கியமா பட்ட சில
வசனங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னதான்? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, எல்லாருக்காகவும், நமக்காக, நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு, நமக்கு பின்னாடி இனி வரப்போறவங்களுக்கு, அதாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் உள்ள வரைக்கும் எல்லாருக்குமே இது சிந்தப்படுகிற இது புது உடன்படிக்கை. எல்லாருக்குமே அது புது உடன்படிக்கை தான். நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தான் புதுசு, நமக்கு புதுசு இல்லைன்னு கிடையாது. இனி பின்னாடி வர்றவங்களுக்கு பழசும் கிடையாது. 2ஆம் வருகை வரும் வரைக்குமே இது என்னது? புதிய உடன்படிக்கை தான். இந்த இது ஆண்டவருடைய வருகை வரும் வரை நமக்கு இது ஒரு புதிய உடன்படிக்கை ரத்தம் தான். 2 கொரிந்தியர் 3:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பார்த்தீங்களா? பவுல் சொல்றாரு, இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால்தான் ஊழியக்காரர்களாகக்கூடிய தகுதியை அவர் கிடைச்சது. அப்போ உங்களுக்கு எனக்கும் அந்த தகுதி தான். நம்ம ஒவ்வொரு முறையும் ஐக்கிய பந்தியில் பங்கு பெற்று அவருடைய ரத்தத்தை புசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தகுதி நமக்கு இருக்கு. நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் என்று சொல்லுது. அது எழுத்தால் இல்லை, எதனால? ஆவியினால அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது ஒரு முதலாவது நமக்கு புது உடன்படிக்கை. அந்த காலத்துல பாவங்கள் செய்தாலோ இல்லை சமாதானத்திற்காக நிறைய பலிகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலிகள் சொல்லி 10 பலிகள் இருக்குது. நிறைய பலிகள் எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க? குற்றமற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை இது பண்ணுவாங்க. அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அது அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து 2வது பார்த்தோம்னா நித்திய உடன்படிக்கை. முதலாவது புதிய உடன்படிக்கை, அடுத்ததாக பார்த்தோம்னா நித்திய உடன்படிக்கை. எபிரேயர் 13:20, 21 வசனம். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் எப்படியா? குற்றமுள்ள நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானாக்கி நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளான அசுத்தங்களை எல்லாம் எடுத்து அவரை போல நற்கிரியையில சீர்பொருந்த வைக்கிறாராம். நம்மளை சகலவித நற்கிரியைகளையும் சீர்பொருந்த வைக்கிற இது நித்திய உடன்படிக்கை. பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிகள் செலுத்தும் பொழுது ஜனங்கள் வெளியே நிற்பாங்க. 1ஆம் கூடாரம் 2ஆம் கூடாரம் இருக்கும். 1ஆம் கூடாரத்துல ஆசாரியன் பலி செலுத்துவார். 2ஆம் கூடாரத்துல பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பலி செலுத்துவாங்க. லேவியராகமத்திலையும் இருக்கு, எபிரேயர்லையும் இதை குறித்து வசனங்கள் நிறைய இருக்கு. நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த இடத்துல பிரதான ஆசாரியர் முதல்ல தன்னை சுத்தம் பண்ணிடுவார். அந்த இடத்துல ஒரு பலி செலுத்துவார், அப்புறம் ஜனங்களுக்காக பலி செலுத்துவார். ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் 9:12. பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இல்லை, வெள்ளாட்டுக்கடாவோ எந்த ஆட்டுக்கடாவே அவர் கொடுக்கல. தம்முடைய சொந்த ரத்தத்தை ஒரே தரம், அவ்வளோதான், ஒரே தரம் செஞ்சு அவர் பணியை செய்து முடிச்சிட்டாரு. இனிமேல் நம்ம வேலை தான். நம்ம வாசிப்போம் இல்லையா? 2 கொரிந்தியர் 3:6 ஆவிதான். இனி பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்பட்டு அந்த நித்திய மீட்புல நம்ம இணைய முடியும். அடுத்து முதலாவதாக
புதிய உடன்படிக்கை, அடுத்து நித்திய உடன்படிக்கை. அடுத்ததாக ஆண்டவருடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 - 19 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 - 19. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். முதல் நாளே உடன்படிக்கைனா என்னன்னு சகோதரி ஸ்டெல்லா அழகா சொன்னாங்க. ஒரு அக்ரிமெண்ட் சொன்னாங்க. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் நிறைய இடத்துல உடன்படிக்கை ஏற்படுத்துவார் இல்லையா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுவார், ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுவார், யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணுவார். ஆனா நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த உடன்படிக்கை பொன்னினால் வெள்ளினால் அல்ல. எதனால கொடுக்கப்பட்டிருக்கு? மாசற்ற, குற்றமற்ற, பழுதற்ற, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பழைய ஏற்பாட்டு பலிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 5 வித்தியாசங்கள் இருக்கு. அன்று எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக மாசற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கதவின் நிலைக்கால் நிலை சட்டத்துல தெளிச்சதை சங்கார தூதன் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு எந்த தீங்கும் வரவிடாமல் பக்கமாய் விலகி கடந்து செல்வான். பாஸ் ஓவர், விலகி கடந்து செல்வான். அது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இப்பொழுது 1 கொரிந்தியர் 5:7 கொடுத்திருக்கு. நம்முடைய பஸ்காவாகிய பலி யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பஸ்காவாகிய பலி இயேசு கிறிஸ்து. அடுத்து அந்த பஸ்காவாகிய பலி எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது. இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நமக்கு என்ன செய்து விடுதலை கொடுத்தது. 3வதாக அன்று கதவு நிலையில வைக்கப்பட்ட அந்த இரத்தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது. இன்று நாம் ஐக்கிய பந்தியில் சேர்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவரோடு ஐக்கியமாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருகிறது. 4வதாக அந்த யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பஸ்காவை புசிக்கிற விதமாவதுன்னு இருக்கும். கசப்பான கீரைகளோடு என்ன செய்யணுமா? புசிக்கணும், அதை ஆசரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பஸ்கா அப்படி. ஆனா இங்க நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிக்கிறது நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை நீக்கி நாம என்ன செய்யணும்? புசிக்கணும். அடுத்து அந்த பஸ்கா எகிப்து ஜனங்களிலிருந்து மோசே வனாந்திரத்திற்கு பிரயாணமாக அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு சென்றான். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிக்கிறது நம்ம ஆண்டவருடைய வருகை 7வது வருகை வரும் வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்திற்கு ஊழியம் செய்யவும் மோட்ச பிரயாணத்திற்கு நம்ம என்ன செய்து வழி நடத்தி செல்கிறது. சரி, கடைசியாக ஒண்ணு. இப்ப நம்ம ஒவ்வொரு வருஷமும் 40 நாட்கள் இந்த லெந்து காலத்துல அனுசரிச்சுட்டு கடைசியா ஈஸ்டர் திருநாளாகிய உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் என்ன செய்யறோம்? அது செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக வருகிற ஞாயிறு என்ன? குருத்தோலை ஞாயிறு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? குருத்தோலைகளை பிடிச்சு பவனியாக நம்ம செல்வோம் இல்லையா? இது வழக்கமாக காலகாலமாக நம்ம ஐக்கிய பந்தியில் சேர்ந்ததோட அதுவும் காலகாலமாக நம்ம செல்வோம். வெளிப்படுத்துதல் 7வது 9வது வசனத்தை சொல்லுங்க. 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாத்தீங்களா? வருஷம் நம்ம பவனி செல்வது பெருசு இல்லைங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் குருத்தோலைகளை பிடித்து நிற்கிற கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதே அதிகாரத்திலே பாருங்க, 7வது அதிகாரத்திலேயே 13, 14 வாசிங்க.
ரத்தத்துல தோய்த்து வெளுக்கப்பட்டவன் உங்களே என்னையும் சொல்ல முடியுமா? அங்க இருக்கிறது தான் முக்கியம். சரியா? இங்க நம்ம பவனி வர்றதை விட அங்க இருக்கிறது தான். நல்லா யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் உள்ள இரத்த பலிக்கு உடனே பதில் கொடுத்தாரு. நம்ம எத்தனை முறை ஐக்கிய பந்தியில அவருடைய குற்றமற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை நிர்விசாரமா அபாத்திரமா பாத்திரம் பண்ணியிருக்கோம். அவரவருக்கு தெரியும். உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு தெரியும், எனக்கு என்னுடைய இருதயம், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோன்னு. கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான். பாத்தீங்களா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு நம்ம அந்த அபாத்திரமா பங்கு பெற்றோம்னா எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு. அதே அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் நம்ம விழணுமா? நம்ம யோசிப்போம், சிந்திப்போம். ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறவைகள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, ஆண்டவரே, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் சிந்தித்தோம். வேற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஒவ்வொரு வருடமும் இப்படி துளிவிடக்கூடிய இந்த வசந்த காலத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்கள் வேத வசனங்களை தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை, இவ்வளவு நாட்கள் நாங்கள் எப்படி இருந்தோமோ நாங்கள் அறிய தகப்பனே. ஆண்டவரை, இவ்வளவு நாட்கள் நாங்கள் விசாரமாய் தகப்பனே அபாத்திரராக இருந்தாலும் இனி கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது எம்மாவூர் ஸ்ரீஷர்களுக்கு எப்படியாக நீர் பேசும் பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்ததோ அதே போல வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியத்தக்கதான கிருபையை கொடுத்த தகப்பனே. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, எப்படி அப்பத்தை பிட்டு அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுடைய ஐக்கிய பந்தியில் சேரும் பொழுது தகப்பனே எங்கள் இருதய கதவை திறந்து எங்கள் பாவ அழுக்கை நீக்கி தகப்பனே உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா ஸ்துதி கனம் மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது நம் மத்தியில் இரத்த சாட்சியை பற்றி திருமதி சாந்தி அவர்கள் சொல்லுவார். இந்த நேரத்தில் இரத்த சாட்சியை பற்றி சொல்வதற்காக கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்தை என்பவன் இயேசுவை கண்டிப்பாக சோதரிக்கிறேன். இந்த வாழ்வடைந்த ஐயா அம்மாவுக்கும் 1000 அம்மாவுக்கும் 1000 ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயேசுவின் சீடர்கள் 12 பேரில் ஒருவனான தோமாவை பற்றி நான் இங்கே இரத்த சாட்சியாய் மறித்ததை பற்றி, அது இந்தியாவில் வந்து மறித்ததை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். திதிமு என்னும் தோமா, திதிமு என்றால் இரட்டையர்கள் என்று அர்த்தம் கொள்ளும் கிரேக்க பதத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இவர் கூட இன்னொரு உடன்பிறந்தவங்க இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏசப்பா வாழ்க்கையில் அவர் மறித்து உயிர் தெழுந்தப்போ ஏசப்பா எல்லாரும் திரும்ப அவங்க காட்சி தரும்போது சீசர்களிடம் தோமா நான் அவங்களுக்கு இல்லை. அப்போ வந்து தோமா என்ன சொல்லுவான், நான் திரும்ப வந்து ஏசப்பா வந்து அவருடைய ஆணி அணிந்த கைகளையும் அவர் விழாவில் குத்தின ஈட்டி குத்தின இடத்தையும் நான் பார்த்து என் கையை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லி தோமா சொல்கிறான். அப்போ வந்து அந்த காட்சி முடிஞ்சோன்னே சீசர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள்லாம் பார்த்து ஏசுவேன்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறோன்னே தோமா திரும்பவும் ஏசப்பா காட்சி தரணுன்னு நீ வந்து என் கையை தொட்டு பாரு, என் விழா உன் கையை என் விழாவில் ஏற்கனவே நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறப்போ அவன் ரொம்ப அழுகுறான். ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்கேன், நீ உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், தன்னை முற்றிலுமா ஏசப்பா இதை ஒப்பு கொடுத்துறான். அப்புறம் வந்து ஊழியர் செய்யறதுக்காக ஏசப்பா இதெல்லாம் முடிஞ்சோடனே ஊழியர் செய்யறதுக்காக ஒவ்வொருத்தரும் சீட் போடுறாங்க. எல்லா சீசர்களும் சேர்ந்து 12 சீசர்களும் சீட் போட்டு யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு சீட் எடுக்கும்போது தோமாவுக்கு வந்து இந்தியா தேசத்துக்கு தான் அந்த சீட்டு கிடைக்குது. அப்போ இந்தியாவுக்காக அவர் வர்றாரு.
வரும்போது திபேரியா கடல் வழியாக மெசொப்பொத்தேமியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்துக்கு வர்றாரு. அங்கே வந்து புத்த பௌரஸ் என்னும் ஒரு அரசன் வந்து மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ புத்த பௌரஸ் என்கிற ஒரு ராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. கிபி 49ஆம் ஆண்டு தனக்கு ஒரு ஆலயம் கட்டித்தாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவங்க வல்லுநர் யாராவது கட்டிட வல்லுநர் யாராவது இருந்தால் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்பான்ங்கிற ஒரு அரண்மனையில் இருக்கிற மனிதன் வந்து தோமாவை கூட்டிட்டு போய் காண்கிறாரு. இவர் நல்லா கட்டிட நிறுவர், இவர் கட்டிடத்தை கட்டி தருவார்னு சொன்னோன்னே ராஜா என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடு, நான் எனக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுங்கிறப்போ அவர் பிளான் போட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னா மன்னன் சரி கட்டி கொடுன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்குறாரு. இவன் வாங்கி தோமா என்ன செய்யறாரு, பணத்தை வாங்கிட்டு போய் ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்லிட்டு அந்த காசை வந்து கட்டடம் கட்டவே இல்லை. ராஜா ஒரு இடத்த காமிச்சிருப்பாரு, அந்த கட்டடம் கட்டுறேன்னு சொல்லி ராஜா நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது திரும்ப போய் ராஜா இந்த கூரை வேலை தான் முடிக்கணும், அந்த கூரை போடுறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவை இருக்குன்னொன்னே அதே மாதிரி பணம் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அதை வாங்கிட்டு போய் திரும்ப ஏழைக்கு தான் உதவி செய்கிறாரு. அரண்மனையில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, ராஜா இவன் வந்து அரண்மனையே கட்டலை, இந்த பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்து இயேசுவை பற்றி தான் சொல்கிறாரு, அவருடைய தெய்வத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு, திடீர்னு போய் அந்த இடத்துல போய் பார்க்குறப்போ ஒரு கல் கூட இல்லை, அந்த இடம் வந்து வெறுமையாக இருக்குது, ஒரு கட்டிடம் கூட கட்டலை. அப்போ அவர் என்ன செய்கிறார், உடனே தோமாவை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன ராஜா அப்படி இருந்துட்டு இருக்கப்போ அவங்க ராஜாவோட தம்பி வந்து ரொம்ப உடஞ்சி காத்து அவர் பேர், அவருக்கு ரொம்ப உடஞ்சிக்கிற மாதிரி இறந்துடுறாரு. இறந்தோடனே அவர் வந்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அவருடைய ஆவி பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்குது. அந்த மாளிகையை பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அப்போ வானதூதர்கள் சொல்லுவாங்க, இது உங்கள் அண்ணனோட அரண்மனை, இதை வந்து கட்டினது வந்து தோமா தான் கட்டியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். அப்போ வந்து இவர் என்ன செய்வார், நான் உடனே என்னோட உடம்புக்கு நான் பூமிக்கு நான் போகணும், என் உடம்புக்குள்ள நான் போகணும்னு வேண்டிக்கிறாரு. காத்து வேண்டினோடனே அதே மாதிரி திரும்பவும் அவர் உடலுக்குள்ள வந்துடுறாரு. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, அண்ணன்ட்ட ராஜா உங்க அண்ணா உனக்காக பெரிய அரண்மனை தோமா வந்து பரலோகத்தில் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஜெயிலில் போடுறப்போ சொல்லுவார் தோமா, நான் ராஜா இப்போ வந்து உங்களுக்கு அரண்மனை தெரியாது, நீங்கள் இறந்தோன்னே தான் அந்த அரண்மனையை பார்க்க முடியும்னு சொல்லுவார். அப்போ வந்து ராஜா இப்போ நினச்சி பார்ப்பாரு அவங்க தம்பி சொன்னேன். அப்போ வந்து என்ன செய்யறாரு, தோமாவை வெளியே ஜெயிலிருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க அவங்க குடும்பம், ராஜா அவங்க குடும்பம் எல்லாரும் நான் எடுத்துக்கிறாங்க. திரும்பவும் தோமா என்ன பண்ணுறாரு, சீனா மலாக்காங்கிற ஊர்ல எல்லாம் போய் ஏசுப்பை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு வரும்போது கேரளாவில் உள்ள மலபார் இடத்துக்கு வர்றாரு. முஸ்லீம்னு ஒரு துறைமுகம் இருக்குது, அது பக்கத்தில் கொச்சின் இருக்குது. அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே ராஜா ஊரில் வந்துட்டு இருக்கிறாரு. ராஜா ஊரில் வந்துட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து ராஜா தேவர் தான், நீ ஏன் இருக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றப்போ அவனுக்கு தோமாவுக்கு பாஷை தெரியல. அதனால என்ன செய்யறாரு, அவர் வந்து பேச முடியல, ஒழுங்காக பேசாதனால அவன் என்ன செய்யறான், ஒன்று அடிப்பான். தோமாவை அடிக்கிறப்போ அவன் அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறார். தோமா ஒன்றுமே சொல்லல, சாமடிப்பார். அப்புறம் 3 நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவாரு, ஒரு நாய் வந்து ஒரு கையை கட்டிட்டு வரும். கட்டிட்டு
அந்த சேவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவரை எப்படியாவது நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இவர் டெய்லியும் அந்த தாமஸ் மவுண்டில் குகை இருக்கும், அந்த குகையில் போய் ப்ரேயர் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ண போகும்போது ஈட்டியாக கொண்டு வந்து என்ன செஞ்சிடறாங்க, குத்திடுறாங்க. பின்னாடி முதுகில் குத்துனோன்னா அவர் அந்த இடத்துலையே உயிருக்கு போராடி அந்த இடத்துல இந்த குகைக்குள்ளேயே உள்ளே போய் கொஞ்சம் தூரம் போகிறப்பல இறந்துடுறாரு. இறந்தோடனே அந்த இடத்துல ஒரு இப்பவும் ஒரு சர்ச் இருக்குல்ல, சென்ட் தாமஸ் மவுண்டன், அந்த சர்ச்சு அவருடைய உடலை கொண்டு போய் சாம்பம் அந்த கல்லறையில் வச்சிடறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கல்லறை, இப்போ கூட இருக்கிற அந்த கல்லறை, அதில் அவர் உடலை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆலயம் கட்டினாங்க அந்த இடத்துல. எப்படி நமக்காக எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து தான் நமக்கு வந்து ஊழியத்தை செஞ்சு ரத்த சாட்சியில் எத்தனையோ பேர் மதிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாதவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் ஏசப்பாவோட வாழ்ந்த கூடயே இந்த சீசரான தோமா வந்து இந்தியாவில் வந்து அதுவும் நம்ம சென்னையிலே வந்து மயிலாப்பூரில் அவரோட ரத்த சாட்சியாக அவருடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளும் இத்தனை வருஷமும் வாழ்ந்துட்டே இருக்கிறோம், இத்தனை வருஷமும் நம்ம ஏசப்பா பற்றி கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளும் ஒரு சின்ன ஒரு முடிவு எடுப்போம். நம்ம பர்த்டே வரப்போ ஒரு 4-5 பேருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மளும் ஏசப்பா பற்றி சொல்லுவோம். வருஷத்தில் ஒரு நாள் ஒருத்தரையாவது நம்ம வந்து ஏசப்பா பற்றி சொல்லி ஏசப்பா பிள்ளையாக நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்ம வெறுங்கையாக பரவத்துக்கு போகக்கூடாது. நம்ம நிறைய ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக எடுத்துகிட்டு நம்ம போகணும்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, ஊழியர்களை செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த இரத்த சாட்சியாக இருந்திருக்காங்க. நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். முந்தின காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வசித்திருக்கிறார். அவரிடத்தில் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரஸ்பர ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் காணிக்கை பாடலாக சிலுவை நாதர் இயேசுவே என்ற பாடலை உணர்ந்து பாடுவோம். Thank you.
இந்த நாளிலும் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இம்மையிலும் அருமையிலும் நம்மோடு உடன்படிக்கை உண்டு பண்ணின நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் நம்மை முற்றிலும் கழுவி மீட்கப்பட்டவர்களாக முடிவிலே அவருடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் காணப்படும்படி நம்மை மறுபடி அர்ப்பணம் செய்வோம். பொறுப்படுத்த ஒவ்வொருவருக்கான நன்றி செலுத்துவோம். யுக்ரைன், ரஷ்யாவுடைய யுத்தங்கள் எத்தனையோ ரத்தம் சிந்துது, எத்தனையோ பேர் திக்கற்றவராக இருக்கிற அந்த சூழ்நிலையிலே நாம் அவர்களுக்காக செபிப்போம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக நாம் வேண்டி நிற்போம். நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். வியாதிகளோடுக்காக செபிப்போம். நம்முடைய ஆலயத்தில் வந்து விசுவாசத்தோடு ஆண்டவர் சுகம் தருவார் என்று ஆஷா சிவகுமார் அந்த தம்பதியருக்காக நாம் செபிப்போம். இயேசுவானவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு வருகிறார்கள். தொடர்ந்து குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் அவருடைய எப்பொழுதும் நினைப்பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். நம் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டி நிற்போம். ஒவ்வொருவருடைய தேவைகள் ஆண்டவர் நிவர்த்தி செய்ய, பூர்த்தி செய்ய நாம் வேண்டி நிற்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். உலகம் எங்கும் உள்ள தேசங்கள் இந்த யுத்தத்திலே கலக்கம் அடைந்திருக்கின்றன. அநேக தலைவர்கள், தேசங்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு முடிவு கொண்டு வர அவரால் மட்டும் முடியும். நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலங்களிலே நாம் அனைவரும் கடையின்றி வந்து சேர ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்குமாறு வேண்டி நிற்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆனந்தம், பேர் ஆனந்தம், மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம், நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீர், அது ஆண்டவரை வீண் போகாது. அந்த நம்பிக்கையோடு, அந்த தீர்மானத்தோடு நாங்கள் இந்த நெந்து காலம் மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களுடைய ஜீவிய பாதையிலே உண்மையாய் உத்தமமாய் உன் பார்வையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு அருள் புரியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார்களும் ஆண்டவரை உங்களுடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் கொடும் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒரு புதிய நம்பிக்கையோட, புதிய பலனோடு, ஒரு புதிய மறுமலர்ச்சியோடு அவர்கள் செல்லத்தக்கதாக நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இல்லாத நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாம் சேர்ந்து இந்த அருள் காலம் என்ற பாடலை கொண்டு பாடுவோம். Oh
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.